எனக்காக யாரும் அழாதீங்க. அந்த மாப்பிள்ள போயிட்டாருங்கிறத விட நீங்க அழறதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உண்மையா நான் வருத்தப்படக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு யாரும் அழாதீங்க. ஏங்க ஏங்க நம்ம பொண்ணுக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்குது? மாலதி, அம்மாவை கூட்டிட்டு உள்ள போ. வாங்கம்மா, 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 வாங்கம்மா. நல்ல சரிம்மா, அழாதீங்க. பாபு, டைம் ஆகுது, நீ கிளம்புப்பா. நித்யா தனியா இருப்பா. அப்பா கிளம்புப்பா. இல்லப்பா. இத பாரு, நடக்கிறது நடந்துதான் தீரும். நீ கிளம்பு. கிளம்புன்னு சொல்றேன்ல. இந்த அப்சரா காஃபி. தேங்க்யூ. இந்த பாரு, ஏதோ பெரியவங்களுக்கு தெரியாம போராடி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. இந்த கல்யாணத்துல நாங்களும் சம்பந்தப்பட்டிருக்கோம். அதனால என்னைக்கும் நீங்க சந்தோஷமா தான் இருக்கணும். சின்ன சின்ன பிரச்சனை வந்தா கூட தயவு செஞ்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போங்க. இல்லனா எங்களுக்கு கஷ்டமா போயிடும். என்ன அப்சரா, ஏன் ஒரு மாதிரி இருக்க? நான் ரொம்ப போர் அடிக்கிறேனோ? ஐயோ, அப்படிலாம் இல்ல. நீங்க சொன்ன மாதிரி நாங்க 2 பேரும் கடைசி வரைக்கும் சந்தோஷமா இருப்போம். வெரி குட். அவர் என்ன கல்யாணம் பண்ணதுக்கு அவர் எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கணும்னு இனிமேதான் தெரியும். பரவாயில்லையே, கீப் இட் அப். இப்பதான் மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. என்ன இன்னும் புது மாப்பிள்ள வரலையா? என்னன்னு தெரியலங்க, இன்னும் ஆளை காணோம். ஒருவேளை அப்பா அம்மாக்கு பயந்து லேட் பண்றாரோ என்னவோ. ஏன் சஞ்சய் அந்த மாதிரி இல்ல, எனக்காக என்ன வேணாலும் செய்வாரு. இந்த நம்பிக்கை இருந்துட்டா போதுமா? நீங்க தான் ஆதர்ச தம்பதிகள். ஏன் நீங்க அப்படி இல்லையா? உங்க அளவுக்கு இல்ல, ஏதோ 80 to 90% வருவோம். அப்ப நாங்க அது முடிவே இல்லாமல போயிட்டு இருக்கு. யாராலையும் ஓவர்டேக் பண்ண முடியாது. சஞ்சய், என்னாச்சு? ஒன்னும் இல்லையே. ஜென்டில்மேன், உங்க வெக்கத்துக்கு என்ன காரணம்னு கேட்கல, ஏன் லேட்டுன்னு கேட்டேன். நீ வேற தீவா, அப்பா ஏகப்பட்ட கேள்வி எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. அவர்கிட்ட அது இதை சொல்லி சமாளிச்சுட்டு வர்றதுக்கே லேட் ஆயிடுச்சு. பாஸ்கெட் பால் மேட்சுக்கு போறேன்னு போய் சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். ஏங்க, புதுசா கல்யாணமானவங்க அவங்களுக்குள்ள 1000 விஷயம் இருக்கும். நீங்க உட்கார்ந்து பேசிட்டு இருக்கீங்க. போங்க, நீங்க 2 பேரும் முதல்ல ரூமுக்கு போங்க. எந்திரி போ. நீங்க போங்க, கை கழுவிட்டு வாங்க. சும்மா சீக்கிரம் வாங்க. இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்க. அப்போ இத்தனை நாளா? இன்னைக்கு கொஞ்சம் ஸ்பெஷல்.
அப்சரா இந்த நேரத்துல போய் இந்த நேரத்துல போயினா ஆம், இல்ல வந்து நமக்கு சொல்லி முடி. எதுக்கு முறைக்கிற? நமக்கு தான் முறைப்படி கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சுல்ல. ஓ, இதுக்கு பேர் தான் முறைப்படி கல்யாணம் பண்றதா? இது கூட எனக்கு தெரியல பாரேன். இது தெரியாம எல்லா பசங்களும் அவங்க அம்மா அப்பாவை கூட்டிட்டு வந்து மண்டபத்தை புக் பண்ணி மேலும் கொட்டி தாலி கட்டுறாங்க. அப்ப அதுக்கு என்ன பேரா இருக்கும்? இனிமே அந்த மாதிரி பண்ணா அது திருட்டு கல்யாணம்னு அனௌன்ஸ் பண்ணிடலாமா? ஏன் அப்சரா அப்படியெல்லாம் பேசுற? என் மனசு கஷ்டப்படுறது உனக்கு புரியவே இல்லை. ஐயோ, என்னாச்சு சஞ்சய்? என்ன பிரச்சனை உனக்கு? ஏன் மனசு சரியில்லாம போச்சு? ஏன் என்கிட்ட சொல்ல மாட்டியா? அப்படி இல்லை, சொன்னா நீ கோவப்படுவியோன்னு தான். நான் கோவப்படுற அளவுக்கு தப்புன்னு தெரிஞ்சதில்ல, அப்புறம் என்ன? என்ன பேசுற நீ? நீயும் நானும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, இது எப்படி தப்புன்னு சொல்ல முடியும்? எத நீ வேணும்னே பண்ற. பாத்தியா, தாலி கட்டிட்டோன்னு தெரிஞ்ச உடனே வேற மாதிரி பேசுற. இல்ல, இப்ப நீ தான் வேற மாதிரி பேசுற. இப்ப என்ன? உனக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடக்கணும், அவ்வளவுதானே? நான் ரெடி, இப்பவே ரெடி. ஆனா கேவலம் இந்த நினைப்போடு தான் இத்தனை நாளா உன் கூட பழகுனேன்னு சொல்லு, நான் தாராளமா ஒத்துக்கிறேன். நான் வேற யாருக்கு சஞ்சய்? உனக்கு தானே. உன்னோட ஆசை முடிஞ்சதுக்கு அப்புறமா நீ ஏமாத்திட்டு கூட போலாம், நான் வருத்தமே படமாட்டேன். ஏன்னா நான் உனக்கு மட்டும்தான் சொந்தம்னு தீர்மானம் பண்ணதுக்கு அப்புறமா தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கவே ஒத்துக்கிட்டேன். இங்க பாரு அப்சரா, உன் மேல எனக்கு உரிமை இருக்குன்னு தான் அப்படி பேசினேன். அதுக்காக நீ ஏன் இப்படி பேசுற? இந்த வேகத்தை உன் அப்பா அம்மா கிட்ட என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறதுலயும் உன் வீட்டுல கொண்டு போய் என்ன வாழ வைக்கிறதுலயும் காட்டியிருந்தா நான் எவ்வளவோ சந்தோஷப்பட்டிருப்பேன். ஏன் அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறியா? என்ன நீ நம்பலையா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னால வரைக்கும் நிறைய நம்பிக்கை இருந்துச்சு. எப்ப நீ இதுல அவசரப்பட்டியோ அப்பவே எனக்கு நம்பிக்கை போயிடுச்சு. இப்ப எதுக்கு தேவையில்லாம பேசுற? ஒருத்தர் நம்பணும், அப்படி இல்லைன்னா வாழ்க்கை நரகமா போயிடும். இப்ப மட்டும் நரகம் மாதிரி தானே இருக்கு. என்ன சொன்ன? பாத்தியா, கண்டிப்பா கிடைக்காதுன்னு தெரிஞ்ச உடனே நீ மிருக மாதிரி ஆயிட்ட. உண்மையா உன் மனசுல இது மட்டும் தான் இருந்திருக்கு. இத பாரு, சும்மா பேசாத. கல்யாணம் பண்ண அன்னைக்கு எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் நைட் நடக்கும். நீ வேணான்னு சொல்லியிருந்தா நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு போராடி பாஸ்கெட் பால் மேட்சுக்கு போறேன்னு போய் சொல்லி இங்க வரணுங்கிற அவசியமே இல்லை. இங்க வந்ததே வேஸ்டா போச்சு. அப்போ தப்பு பண்றதுக்காக தான் வந்திருக்க. என்ன நீ எதுக்கு எடுத்தாலும் தப்புங்கிற? கல்யாணத்துக்கு முன்னாடி ஒண்ணு சேர்ந்தாதான் தப்பு. அப்போ உன்னோட நினைப்பு பூரா அதுல மட்டும் தான் இருந்திருக்கு இல்ல? ச்சே, நீ இப்படி இருப்ப நான் நினைச்சு கூட பார்க்கல. வாங்க. என்ன உள்ள இந்தியா பாகிஸ்தான் வாரே நடக்குது? முத நாளே இப்படி ஆரம்பிச்சிட்டீங்க? இப்பவே எல்லா சண்டையும் போட்டு முடிச்சிட்டீங்கன்னா அப்புறம் வாழ்க்கை பூரா என்ன பண்ண போறீங்க? சரி, சண்டை போட்டதெல்லாம் போதும். உங்களை உள்ள போய் பேசுங்கன்னு சொல்லிட்டு சாப்பிட கூப்பிடவே மறந்துட்டு வந்து சாப்பிட்டுட்டு தெம்பா சண்டை போடுங்க. வாங்க. சரி வாங்க, நம்ம போலாம். சீக்கிரமா வாங்க, சாப்பிடலாம். சாரி அப்சரா, எனக்கு அறிவே கிடையாது, தப்பு பண்ணிட்டேன். சாரி. இது நாள் வரைக்கும் இருந்த மாதிரி இன்னும் கொஞ்ச நாளைக்கு நாம ஃப்ரெண்ட்ஸாவே இருப்போம். வா, சாப்பிட்டு வந்து எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம். இல்ல, எனக்கு பசிக்கல. இத பாரு, உனக்கு கோவம் இருந்துச்சுன்னா அதை ஏன் மேல காட்டு. எதுக்கு அனாவசியமா சாப்பாட்டு மேல? இதுல கூட அதிகாரத்தை காட்டணுமா? நான் தான் வேணான்னு சொல்றேன்ல. இல்ல அப்சரா, நமக்காக கஷ்டப்பட்டு சமைச்சு வச்சிருக்காங்க, அதுக்காகவாவது. பசிக்குதான் நான் சாப்பிடுவேன், சமைச்சதுக்காக எல்லாம் சாப்பிட முடியாது.
நீங்க சாப்பிடல? நாங்க அப்புறம் சாப்பிடுறோம். எங்க அப்சரா வரல? ஆ, அவ தலைவலிக்குதுன்னு சொன்னா சாப்பாடு வேண்டாமா? சரி, நீங்க சாப்பிடுங்க. போதுங்க. இன்னொரு சப்பாத்தி வச்சுக்கோங்க. போதுங்க. குருமா கொஞ்சம் போடட்டுமா? போதும் போதும். ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயங்க, உங்களை மாதிரி ஆளுங்க ரொம்ப சீக்கிரமா லவ்ல விழுந்துருவீங்க. ஐ மீன் இன்னொரு லவ்லியும் தான். சான்ஸே இல்ல. 2 பேரும் ஒன்னா தானே வேலை பார்க்க போறோம். என்ன பெட்டு? வெளியில வா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? வெளியில வா சொல்றேன். பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல, நீங்க கிளம்புங்க. சுப்பு, இதுக்கு மேல பாபு வீட்ல இருந்தா நான் கிளம்புறேன். உனக்கும் தம்பிக்கும் முறைப்படி நடக்க வேண்டிய எதுவும் நடக்கல இல்ல? அதான் சாந்தி முகூர்த்தம்லாம் பார்த்து நல்லபடியா நடந்துக்கணும். பாட்டி நாளை எண்ணிக்கிட்டே இருப்பேன். எண்ணி 10வது மாசம் கொள்ளு பேரனோ பேத்தியோ என் கையில இருக்கணும். என்ன? தான் இன்னைக்கு நாள் ரொம்ப நல்லா இருக்குன்னு மோகன் அண்ணாவை விட்டு வாங்கிட்டு வர சொல்லி இதை அரேஞ்ச் பண்ணாங்க. ஆமா, பாட்டி எங்க? நமக்கு பிரைவசி வேணும்னு சொல்லி வீட்டுக்கு போயிட்டாங்க.
இதுக்கு தான் பெரியவங்க வேணும்ன்றது. பாட்டியோட கைடன்ஸ் முன்னாடியே கிடைச்சிருக்கணும். பரவாயில்ல, இப்பயாவது கிடைச்சதே. ஆமா, ராஜிய பொண்ணு பார்க்க வந்த மாப்பிள்ளை வீட்ல என்ன சொன்னாங்க? எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுதா? எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. அவங்க வீட்டில் மற்றவங்களோட டிஸ்கஸ் பண்ணிட்டு ஃபர்தரா எல்லாம் பார்த்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. தேங்க் காட். பாட்டி சொன்ன மாதிரி நம்ம வீடு ரொம்ப ராசியான வீடு தாங்க. சரி, நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். மறந்தே போயிட்டேன். ஆஃபீஸ்க்கு நாளைக்கு ஒரு நாள் லீவ் சொல்லிடுவா? ஏன்? 4-5 நாள் லீவ் சொல்லிடலாம். நீ வெயிட் பண்ண, நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். சஞ்சய், சஞ்சய், சஞ்சய். சொல்லு. என்கிட்ட ஏன் போய் சொன்ன? நானா? ஆமா. எப்போ? அது கூட மறந்து போச்சா? இல்ல நீ என்ன லவ் பண்றேன்னு சொன்னது போய் தானே? என்ன அப்சரா சொல்ற? உண்மையிலே என் மேல அக்கறை வச்சிருந்தா, என்ன லவ் பண்றது உண்மையா இருந்தா, நான் சாப்பிடாம படுத்ததுக்கு நீ வருத்தப்பட்டிருப்பல்ல? நான் உன்னை சாப்பிட கூப்பிட்டேன், நீ தான் வரல. வரலன்னு சொன்னா அப்படியே விட்டுட்டு போயிடுவியா?